ஒரு ராஜ்யத்தை வீழ்த்த வாழ் வேணும். ஆனா ஒரு பேரரசை வீழ்த்த 11 சாதாரண மனிதர்கள் போதும். அதுதான் புவன் எழுதிய புதிய வரலாறு. சவாலை ஏத்துக்கிட்டு கிராமத்துக்குள்ள வந்த புவன் சொன்னது ஒண்ணு, நமக்கு ஒரு டீம் வேணும். மக்கள் சொன்னாங்க, தூக்கி போடுற பந்த கட்டையால அடிக்கணுமா? இது விளையாட்டா இல்ல எங்க லைஃபை வச்சு விளையாடுறியா? ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் கோபம், ஒரு பக்கம் சிரிப்பு கூட. புவன் சொன்னா, இது விளையாட்டு இல்ல, நம்ம மண்ணுக்காக, நம்ம மானத்துக்காக, நம்ம தலையில விழுந்த வரியின் சுமையை உடைக்க போற போர். அமைதி. ஆனா அந்த அமைதிக்குள்ள ஒரு புரட்சி. முதல்ல முன்னால வந்தவர் குரான். சைக்கிள் ஓட்டுறார், ஆனா இப்ப நாட்டையே ஓட்ட போறார். பயிற்சி ஆரம்பம். பந்துக்கு தேங்காய், ஸ்டம்புக்கு குச்சி, கிரவுண்டுக்கு வெறும் மண். முதல் நாள் ட்ரைனிங்ல பந்த பிடிக்க போய் ஒருத்தன் வயல்ல விழுந்தான். அதை பார்த்து இன்னொருத்தன் சிரிச்சு அவனே காலை தடுக்கி கிணத்துக்குள்ள விழுந்தான். காமெடியா தெரிஞ்சாலும் அதுதான் நம்பிக்கையின் முதல் படி. அந்த சிரிப்புக்குள்ள புவன் மனசுல மட்டும் கனல் எரிஞ்சிட்டே இருந்தது. நமக்கு 11 பேர் வேணும். இது ஒரு அணி இல்ல, இது ஒரு புரட்சி. கண் கலங்கிய குரல்ல அவன் சொன்னா, நாளை நம்ம ஜெயிச்சா அது வரி வெற்றி இல்ல, மானத்தின் வெற்றி. ஆனா அணி இன்னும் முழுமையா இல்ல. தேவை ஒரு ஆயுதம். எதிரணிக்கே அதிர்ச்சி கொடுக்கிற ஒரு எக்ஸ் ஃபேக்டர் வீரன். அவன் யாருன்னா, ஊரே ஒதுக்கி வச்ச, தீண்டாமை சுவருக்கு பின்னாடி தள்ளி வச்ச ஒரு நெருப்பு மனிதன். ஃபயர். அவன் வந்தா ஆட்டம் மாறும், அவன் அடிச்சா வரலாறு மாறும். ஆனா அவனை புவன் சேர்த்துக்கிட்டானா?